கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே ஏரியில் மிதந்த ஆணின் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பன்ருட்டி அருகே உள்ள கொரத்தி ஏரியில் அழுகிய நிலையில் சடலம் ஒன்று மிதப்பதாக புதுப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அப்பகுதி மக்கள் தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து இறந்தவர் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர், கொலையா தற்கொலையா என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்வரத்து 19,199 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 115 அடியில் உள்ள நிலையில் பாசன வசதிகளுக்காக 14,200 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள நம்ம அருவி, மாசிலா அருவி, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி போன்ற அருவிகளிலும் அடிவாரத்தில் உள்ள ஐயாறு ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலைகளில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் சாலை அரிப்பு ஏற்பட்டு முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் இன்று முதல் மீண்டும் இயக்கப்படுகிறது. நீலகிரியில் தொடர் மழையால் மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டது. மரங்கள் வேரோடு ரயில் பாதையில் சாய்ந்தன. இதையடுத்து ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கடந்த 9ஆம் தேதி முதல் ஊட்டி மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டிருந்தது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் 23 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் இன்று முதல் மலை ரயில் இயக்கப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே தொகுப்பு வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் கணவன் மனைவி காயமடைந்தனர். கொத்தங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பரசனும் அவரது மனைவி கமலாவும் இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அதிகாலை 5 மணி அளவில் வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து இருவர் மீதும் விழுந்தது. படுகாயமடைந்த இருவரும் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஓசூர் சிப்காட் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மூக்கண்டப்பள்ளி தொப்பம்மா கோவில் அருகே சந்தேகத்திற்கிடமான 3 வாலிபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளனர். பின்னர் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை அவர்கள் திருடி வந்துள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்த 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு குன்னூர் ஆற்றங்கரையில் உள்ள மக்களுக்கு மாற்று வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக எம்ஜிஆர் நகர், சித்தி விநாயகர் கோவில் தெரு ஆகிய பகுதிகள் ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ளதையும் இங்கு எந்த அடிப்படை பணிகளும் செய்து தர வாய்ப்புகள் இல்லை என்றும் நகராட்சி நகரமன்ற கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டி அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நீர் யானை குட்டி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரகிருதி என்ற பெண் நீர் யானைக்கும் லக்ஷ்மணன் என்ற ஆண் நீர் யானைக்கும் பிறந்த குட்டி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிறந்த நிலையில் அந்த குட்டி பரிதாபமாக உயிரிழந்தது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு நீர் யானை குட்டியின் உடல் பாதுகாப்பான முறையில் அடக்கம் செய்யப்பட்டது. நீர் யானை குட்டியின் இறப்பிற்கான காரணம் குறித்து பூங்கா அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வளசரப்பாக்கத்தில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்படுத்தியவர்களை அமைச்சர் முத்துசாமி கடிந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் குடிசை மாற்று வாரியத்தின் ஒதுக்கீட்டில் குடியிருக்கும் மக்களின் கருத்து கேட்பு கூட்டம் சென்னை வளசரவாக்கம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் முத்துசாமி பங்கேற்று கருத்துக்களையும் குறைகளையும் கேட்டறிந்தார். அப்போது நடிகர் ராஜேஷ் தமது கருத்துக்களை ஆங்கிலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். அமைச்சரின் அருகே நின்றிருந்த சிலர் சலசலப்பை ஏற்படுத்தும் விதமாக பேசிக் கொண்டிருந்தனர். இதனால் கோபமடைந்த அமைச்சர்
அமைச்சர் அவர்களை கடிந்து கொண்டதுடன் சிறிது நேரம் பேச்சை நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அமைச்சர் முத்துசாமி இயல்பு நிலைக்கு திரும்பினார். மார்க்கெட் ரேட்டு நாங்கள் கேட்குறோம் வைங்க சார், கொஞ்சம் அமைதியாக இருங்க. இல்லை இப்போ சார் இது இது வந்து சார் ஒரு திருப்பூரிலிருந்து பெருமாநல்லூர் செல்லும் அரசு நகர பேருந்தின் ஓட்டுநர் ஒருவர் நீண்ட நேரமாக செல்போன் பேசியவாறு ஆபத்தான முறையில் பேருந்தை இயக்கியது பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியது. ஓட்டுநரின் அஜாக்கிரதையான இந்த செயலை பேருந்தில் பயணம் செய்த பயணி ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் ஓட்டுநர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை தந்தை பெரியார் காவிரி பாலத்தில் 2 சரக்கு லாரிகள் மோதி விபத்து ஏற்பட்டது. இன்னொரு லாரியின் பின்புறத்தில் மோதிய சிமெண்ட் லாரியின் முகப்பு முற்றிலும் சேதமான நிலையில் அதில் வந்த லாரி ஓட்டுநருக்கு இரத்த காயம் ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தின் போது லாரியின் பின்பக்க சக்கரத்தில் புல்களை ஏற்றி கொண்டு வந்த 2 சக்கர வாகனம் ஒன்றும் சிக்கியிருந்த நிலையில் அதில் பயணித்தவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் சாமுண்டிபுரம் பகுதியில் கஞ்சா விற்கப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் வீடு ஒன்றில் 15 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த ஒடிசாவை சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரை ரயில் நிலையத்திற்கு முன்பாக பேருந்து நிறுத்தம் செல்லும் பகுதியில் நேற்றிரவு வட மாநிலத்தை சேர்ந்த சிலர் ஒருவரை ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சண்டையிட்டுக் கொண்டனர். இதனால் ரயில்வே பயணிகள் மத்தியில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனே அப்பகுதிக்கு விரைந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தினர். 2 முறை மாவட்ட அளவில் இயக்குநர்கள் தலைமையில் ஆசிரியர்கள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என நெல்லை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடந்த பெற்றோரை கொண்டாடுவோம் மாநாட்டில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இதனைத் தொடர்ந்து 4 மாவட்டங்களைச் சேர்ந்த நன்கொடையாளர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விருது வழங்கி கௌரவித்தார். மதுரையில் தனியார் கருத்தரிப்பு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த 7 மாத கர்ப்பிணியின் கருவிலேயே சிசு உயிரிழந்ததால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். மதுரை திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வீரமணிகண்டன் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவியின் வயிற்றில் இருந்த 7 மாத சிசு உயிரிழந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட வீரமணிகண்டனின் குடும்பத்தார் அளித்த குற்றச்சாட்டின் பேரில் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமையகமான தாயகத்தில் அண்ணா பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ திமுகவுடன் இணைந்துதான் இந்த திராவிட இயக்கத்தை காப்பாற்ற முடியும் என்ற உயர்நிலை மட்ட கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு சென்ற தேர்தல்களில் திமுகவுடன் சேர்ந்து வெற்றி பெற்றதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக முகமூடி அணிந்த இருவர் அரிவாளை கையில் வைத்துக் கொண்டு கடைகள் மற்றும் ஏடிஎம்ஐ கண்ணாடியை உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்ட பாவா, தயாநிதி ஆகிய இருவரையும் கைது செய்து குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பத்தலப்பள்ளி சோதனை சாவடியில் 4 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. பத்தலப்பள்ளி சோதனை சாவடியில் பேரணாம்பட்டு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த வேன் ஒன்றில் தமிழகத்திலிருந்து ஆந்திராவுக்கு ரேஷன் அரிசிகள் கடத்தப்படுவது தெரியவந்தது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த குடியுரிமை பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த பெங்களூருவை சேர்ந்த வருண், விஜய், சரண் ஆகியோரை கைது செய்ததோடு பறிமுதல் செய்த ரேஷன் அரிசிகளை குடியுரிமை பொருள் கிடங்கில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்த ஹோட்டல் மேலாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவரிடமிருந்து 1,20,000 ரூபாய் மதிப்பிலான போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குருசுக்குப்பம் பத்மினி தோட்டத்துடன் பகுதியில்
உள்ள தீக்ஷித் ஒடிசாவிலிருந்து இவற்றை வாங்கி வந்து விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கேரளாவில் ஓடும் பேருந்தில் முகக்கவசம் அணிந்து ஏறிய இளைஞர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் நடத்துனர் அனீஷை சரமாரியாக குத்தியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். களமச்சேரி HMD சந்திப்பில் பேருந்தில் ஏறி அந்த இளைஞர் கொலை செய்த பின் பேருந்தில் இருந்து இறங்கி ஓடும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. பேருந்தில் பயணம் செய்த சிறுமியை கிண்டல் செய்ததற்காக பழிவாங்கும் வகையில் இந்த கொலை நடந்துள்ளதாக கூறப்படுகிறது.